போன தடவை பேப்ளேட்ல இந்த பேஸ்டர் ஐலண்ட் டோர்னமெண்ட்ல கிங்கும் ரயுகாவும் சந்திக்கிறாங்க. கிங் அவருடைய வேரியர்ஸ் அனுப்புறதும் பதிலுக்கு ரயுகா அவருடைய எல் ராகவ அனுப்புறாரு. ரெண்டு பேரும் ரிவர்ஸ்ல ரொட்டேட் ஆகுது. வேரியர்ஸ் எல் ராகவ பயங்கரமா தாக்குறதால அந்த பேட்டில ரயுகாவை விட கிங் முன்னாடி இருந்தாரு. அதே நேரத்துல ஒரு ஃபெரி போட்ல ஜிங்காவும் கென்டாவும் அவங்களுடைய பேட்டில தொடங்குனாங்க. அந்த பேட்டிலுடைய ஆரம்பத்துல ஜிங்காவை விட கென்டா தான் முன்னாடி இருந்தாரு. சஜிட்டேரியோ ஒரு நெருப்பு பந்து மாதிரி போட்டை நோக்கி பாஞ்சி வந்தது. ஜிங்காவும் கென்டாவும் பேட்டில் பண்ற அதே நேரத்துல ரயுகாவுடைய எல்ட்ராகோடைய தாக்குதல தாங்க முடியாம கிங்கோட வேரியார் ஸ்டேடியத்தை விட்டு வெளியில போய் விழுது. அதனால வேரியாரஸ் தோத்து போகுது. இப்போ ஜிங்கா அண்ட் கென்டா மேட்ச்ல சஜிட்டேரியாவை தாக்குறதுக்கு ஜிங்காவுடைய ஸ்பெஷல் மூவான காஸ்மிக் டோர்னடோவை பயன்படுத்துறாங்க. இந்த அட்டாக்குடைய தாக்குதல தாங்க முடியாம சஜிட்டேரியா தோத்து போகுது. இவங்க பேட்டில் பண்ண காரணத்தினால அந்த போட் ரெண்டா உடையுது. ஜிங்காவும் கென்டாவும் கடற்கரைக்கு வந்துட்டாங்க. கென்டா எப்படியாவது ரயுகாவுடைய மனசை மாத்தி தீய சக்தி கூட போராட தாம் பக்கம் இழுக்க முயற்சி பண்றான்னு ஜிங்காவுக்கு அப்பதான் தெரியுது. பேஸ்டர் ஐலாண்டுக்கு இப்போ ஒரு இனிமையான இரவு வந்துருச்சு. இருந்தாலும் பிளேடர்ஸ் உடைய பயங்கரமான பேட்டில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அது சரி, கடைசி போட்டியில இருக்க போற ரெண்டு பிளேடர்ஸ் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு தெரியும்? நாம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா. 3 2 1 நெத்தியடி சோழியடி. வாய்ப்பே இல்ல. ஒரு அட்டாக்லயே நாம தோத்துட்டோமா? ஆமா, ஆனா தோக்கடிச்சது யாரு? யார் அது? வெளியில வா. நெத்தியடி சோழியடி. வந்துட்டோம். நாம தான் ஃபர்ஸ்ட். என்னது? அது ஒரு பேதம். யார் அது? வெளியே வா. நீ வரலைனாலும் பரவாயில்ல, உன் தேவ பறக்க விடுறேன். நெத்தியடி சோழியடி. இந்த வழிதான். நம்ம உச்சிக்கு வந்துட்டோம். ஹேய், அங்க பாரு, அது மோபி சிலை. இது ஒரு செக் பாயிண்ட்னு நினைக்கிறேன். இங்க நம்மள தவிர வேற யாரும் இல்லையா? நாம பேட்டில் பண்ணலாம் டோபி. கண்டிப்பா பண்ணலாம். இது ஒரு நல்ல யோசனை. ஏதாவது ஒரு கட்டத்துல நம்ம போட்டி போட்டுதான் ஆகணும். நம்மள ஒருத்தர் தான் முன்னேறி போக முடியும். மன்னிச்சிரு நண்பா, இங்க இருந்து நான் தான் போவேன். சந்தோஷம்தான் நண்பா, ஆனா அதுக்கு நீ என்ன தோக்கடிக்கணும். ஆரம்பிக்கலாம் ஜியோ. 3 2 1 நெத்தியடி சோழியடி. யார் அது? இது எங்க இருந்து வந்தது? அந்த பே இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. சமமா இல்லாத இந்த ஸ்டேடியம்ல கூட இந்த பே சமமா சுத்துது. இது யாரோட பேனு தெரியல, ஆனா நம்ம பேட்டில்ல குறுக்க வரக்கூடாது. அத தாக்கு ஃபாக்ஸ். நீயும் தாக்குங்கீரா. வாய்ப்பே இல்ல. நாங்க சேர்ந்து தாக்குனா உன்னால தப்பிக்கவே முடியாது. அத தாக்கு ஜியோ. ஆமா, அத முடிச்சிரு. இங்க என்ன நடக்குது? நம்ம அட்டாக் அது ஒண்ணுமே செய்யலையா? நாம என்னதான் சேர்ந்து தாக்குனாலும் அது கொஞ்சம் கூட நகரவே இல்ல. வாவ், என்ன அது? ஏய் டோபி, ஜியோ, நான் இத வந்துட்டேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? யார் உங்களை இப்படி பண்ணா? மசுமோனு. என்ன? நீங்க அவன் யாருன்னு பார்க்கவே இல்லையா? இல்ல, நானும் டோபியும் பேட்டில் பண்றப்ப திடீர்னு ஒரு பே குறுக்க வந்துச்சு. ஆனா அந்த பிளேடர் எங்க இருந்தானே தெரியல. ஆனா அவன் உங்க ரெண்டு பேரையும் ஒரு நேரத்துல
கடைசி பேட்டல் நம்ம 3 பேர்ல யாரா 2 பேருக்கும் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். என்ன மன்னிச்சிரு மாசமோனே. அந்த பிளேடரை நான் தோக்கடிச்சு உங்களுக்காக கணக்கு தீக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்லயும் ஜெயிக்கிறேன். நான் கண்டிப்பா நம்பர் 1 ஆவேன். அது மட்டும் இல்ல, இந்த டோர்னமெண்ட்லயும் நான் தோக்க மாட்டேன். சரிதான், ஆனாலும் இனி அந்த வழியா போக முடியாது. அவன் அந்த செக் பாயிண்ட் வழியா போயிட்டான். நீ வேற வழியா தான் போகணும். சீக்கிரம் மாசமோனே, நீ நேரத்தை வீணாக்குனா அவனை உன்னால பிடிக்க முடியாது. சரிதான், நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். உங்களை அப்புறம் பாக்குறேன். அவனை ஜெயிச்சிட்டு வா மேசமோனே. நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் அவனை தோக்கடிப்பேன். இந்த பேஸ்டர் ஐலண்ட் சாம்பியன்ஷிப் ரொம்ப அட்டகாசமா போய்கிட்டு இருக்கு. நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நிறைய பிளேடர் இப்ப பால உச்சிக்கு போய்கிட்டு இருக்காங்க. குறுக்க வராதீங்க. இப்ப இருக்கிற பிளேடர்ஸ் எல்லாருமே ரொம்ப பயங்கரமா மேட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பால உச்சில போட்டி போடுறதுக்கு இவங்க எல்லாம் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. யார வேணாலும் எங்க வேணாலும் பேட்டில் பண்ண தயாரா இருக்காங்க. முடிவுக்கு காத்திருக்கலாம். இது ஒரு செக் பாயிண்ட். கொஞ்சம் நான் மலை ஊத்தி வந்துட்டேனா என்ன? ஆமா, வந்துட்டேன். இது ஃபைனல் பேட்டில் ஸ்டேஜ் தான். இங்க வந்திருக்க முதல் பிளேடரும் நான் தான். இங்க பாருங்க, கடைசி பேட்டிலுக்கான ஸ்டேஜுக்கு இப்ப யாரோ வந்திருக்காங்க. அது யாருன்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம மாசிமோனே தான். மாசமோனே, இப்போ மாசிமோனே கூட போட்டி போட போற அந்த இறுதி போட்டியாளர் யாரா இருக்க முடியும்? என் அப்போனன்ட் யாரா இருப்பான்? ஜிங்காவா, ரயூகாவா, இல்ல என்னுடைய பழைய ஃப்ரெண்ட் கிங்கா? யார் வந்தாலும் சரி, பேட்டிலுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். நீ வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? அம்மா, யார் நீ? என்ன இது? மாசிமோனேவை எதிர்க்க போற பிளேடர் அவருக்கு முன்னாடியே மலை உச்சிக்கு வந்துட்டாரா? இந்த பிளேடர் யாருன்னே தெரியலையே. என்ன நடக்குது? அது யாரா இருக்கும்? நீ யாருன்னு சொல்லு. அது முக்கியம் இல்ல, என் கூட பேட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்ல. பேட்டிலுக்கு முன்னாடி நீ யாருங்கிறத சொல்றதுதான் மத்த பிளேடர்ஸ்க்கு நீ கொடுக்கிற மரியாதை. எப்படி? சும்மா அங்கெங்கன்னு குதிக்கிறத நிறுத்து. இப்போ பேட்டில் ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் டோபி ஜியோவை தோற்கடிச்சது நீ தானே. உன்னை ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதனால என்ன, நீ யாரு எங்க இருந்து வந்தங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. உன்னை நான் தோற்கடிப்பேன். என் நண்பர்களுக்காகவும் எனக்காகவும் நான் இந்த பேட்டில்ல ஜெயிப்பேன். போட்டி ஆரம்பிக்கலாமா சின்ன பையா? தாராளமா ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன சொன்ன? 3, 2. நீங்க 2 பேரும் நிறுத்துங்க. இது டோர்னமெண்ட்டுடைய ஃபைனல் பேட்டில். பார்வையாளர்கள் வர்ற வரைக்கும் நீங்க ஆரம்பிக்க கூடாது. மலை உச்சிக்கு வந்துட்டு இருக்கிற எல்லா பிளேடர்ஸ்க்கும் நான் ஒன்னு சொல்ல போறேன். உங்களுக்கு நான் சொல்றது கேக்குதா? கேளுங்க. மலை உச்சிக்கு ஏற்கனவே 2 பிளேடர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க தான் கடைசி ரவுண்டோட பிளேடர்ஸ். என்ன வாய்ப்பே இல்ல, என்னால கண்டிப்பா அங்க போகவே முடியாது. அதனால எல்லா பேட்டில்ஸும் இப்ப முடிஞ்சிடுச்சு. இப்போ இங்க இருக்கிற எல்லா கதவுகளும் திறந்துடும். மேசமோனே ஃபைனலுக்கு போயிருப்பானான்னு தெரியல. இதுதான் பேஸ்டர் ஐலண்ட் சாம்பியன்ஷிப். இந்த மேட்சை நேரடியா பார்க்க விருப்பப்படுறவங்க சீக்கிரமா அங்க போங்க. அப்போ யாருக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம்? மலை உச்சியில இறுதி பேட்டில் ஆரம்பிக்கட்டும். என்ன வெளிச்சம் இது? இதையே தான் நானும் ஆசைப்பட்டேன். இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நான் தான் இந்த 4 சீசன்ஸோட கடைசி லெஜெண்டரி பிளேடர் அப்படின்னு. இப்ப நீங்க எல்லாரையும் பெருமையை தெரிஞ்சுப்பீங்க. லெஜெண்டரி பிளேடரா? நம்ம பேஸ்டர் ஐலண்ட் டோர்னமெண்ட் இப்ப இறுதி போட்டிக்கு வந்துருச்சு. நம்ம டோர்னமெண்ட்ல கலந்துகிட்ட பல பிளேடர்ஸ்ல இப்ப 2 பிளேடர்ஸ் இறுதி போட்டிக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் பல டோர்னமெண்ட்டை ஜெயிச்சவர். அவர்தான் டீம் டஞ்சனுடைய ஒரு முக்கியமான பிளேடர். அவர்தான் மாசமோனே. ஜெயிச்சிரு மேசமோனே. இறுதி போட்டி வரைக்கும் வந்துட்ட. ஜெயிச்சிரு நண்பா. மிஸ்டர் மாசமோனே நல்ல பேட்டில் பண்றாரு. ஆமா, நிறைய பேசுறதை தவிர்த்து அவனுக்குள்ள நிறைய திறமையும் இருக்கு. இவர் மோத போற பிளேடர் எல்லா செக் பாயிண்ட்ஸையும் கடந்து வந்திருக்காரு. முக்கியமான விஷயம், இவரை யாருமே பார்க்கல. பயங்கரமான ரகசியமான பிளேடர் கிறிஸ். இப்போ வரைக்கும் எந்த ஒரு டோர்னமெண்ட்லயும் கிறிஸ் ஜெயிச்சதுக்கான ஒரு ரெக்கார்ட் கூட இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா, கிறிஸ் ஒரு டீமுக்கு சொந்தமானவர் கிடையாது. ஹையர் பண்ற பிளேயரா ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கு மாறிக்கிட்டே இருப்பாரு. பிளேடர்ஸ ஹையர் பண்ண முடியுமா?
இத பத்தி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த இடமா இருந்தாலும் சரி, யாரை எதிர்த்தாலும் சரி, அவங்கள ஹையர் பண்ணவங்க என்ன வேலை சொன்னாங்களோ அதை கச்சிதமா பண்ணுவாங்க. ஓ அப்படியா? இந்த டோர்னமெண்ட்ல எங்க யாரை எப்போ பேட்டில் பண்ண போறோங்கிற யாருக்கும் தெரியாத ஒரு விதிமுறை இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல பேட்டில் பண்றது ஹையர் பண்ற பிளேடர்ஸ்க்கு பயிற்சி பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். அடடா, இப்படி ஒரு அற்புதமான பிளேடரா! தேவையில்லாம பேசாத. இந்த டோர்னமெண்ட்டை நம்ம பயிற்சி பண்றதுக்கு பயன்படுத்த நான் ஒரு நாள் கூட அனுமதிக்க மாட்டேன், புரிஞ்சுக்க. ஆனா அதுதான் உண்மை. எல்லாருக்கும் முன்னாடி அவன் தான் மலை உச்சிக்கு வந்திருக்கான். பேட்டில் பண்றதுல அவனுக்கு திறமை இருக்குன்னு அவன் இப்பதான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதே விஷயம் தான் நமக்கும் தேவை. அதாவது நம்ம எல்லாருமே இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்தது காரணமே மாசமுனே தன்னோட அருமையை தெரிஞ்சுக்கணும் தானே. கரெக்டா சொன்ன. ஆப்போனன்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. நீ கலக்கு மாசமோனே. இதுல ஜெயிச்சு நீ ஒரு லெஜெண்டரி பிளேடர்ங்கிறத ப்ரூவ் பண்ணு. கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவனை தோக்கடிச்சு நான் ஒரு லெஜெண்டரி பிளேடர்ங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்படி ஒரு மேட்சா? நானா இருந்த பேட்டிலுக்கு காத்திருப்பேன். அந்த மாசமோனே கிட்ட யூனிகார்ன் கான்ஸ்டலேஷன் பே இருக்கு. மினோசரஸ் ஒரு விண்டர் கான்ஸ்டலேஷன். அதுக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம இறுதி பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த பேஸ்டர் ஐலண்ட் சாம்பியன்ஷிப் கிட்டத்தட்ட முடிய போகுது. இப்போ ஜெயிச்சவர் யாருன்னு தெரிஞ்சா போதும். அதான கேள்வி. கண்டிப்பா நான் தான். அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும் கிறிஸ். உன் கூட பேட்டில் பண்ண நான் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என் கூட தோக்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு பேசிக்க. சீக்கிரமே நீ தோத்துட்டு புலம்புறத நான் கேட்க ஆசைப்படுறேன். என்னோட ஃபேண்டம் மோரன் வீடி உன்னோட கதையை முடிச்சிடும். என்ன? எல்லாரும் கொஞ்சம் இருங்க. இன்னும் ஒரு விண்டர் கான்ஸ்டலேஷன் தான். மாசமுனையோட ஸ்ட்ரைக்கரும் கிறிஸோட ஓராயிலா இந்த கடைசி பேட்டில்ல 2 விண்டர் கான்ஸ்டலேஷனா? அட என்னப்பா இந்த புது கதையா இருக்கு? என்னையா சொல்ற? பின்னாடி உட்கார்ந்து கண்டதை பேசாம மேட்ச பாரு. நாம ஆரம்பிக்கலாம் கிறிஸ். ஓகே, அவ்வளவுதான். இந்த பேஸ்டர் ஐலண்ட் சாம்பியன்ஷிப் உடைய கடைசி பேட்டிலுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். 3 2 1 அட்டாக்ஸ் ஆரம்பிச்சிடு ஸ்ட்ரைக்கர். அத திருப்பி தாக்கு ஓரையன். அத விடாம தாக்கு ஸ்ட்ரைக்கர். பராஜ் மோட். இந்த பேட்டில் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரைக்கர் பராஜ் மோட்ல ஓரியனை தாக்கிக்கிட்டு இருக்கு. விடாம அட்டாக் பண்ணு. மாசமோனே அவனோட கதையை முடிச்சிரு. இது வினோதமா இருக்கே. என்னோட இந்த அட்டாக் வேலை செய்ய மாட்டேங்குதே. ஸ்ட்ரைக்கர் இன்னும் பலமாக விடாம தாக்கு. ஆச்சரியமா இருக்கு. ஸ்ட்ரைக்கர் என்னதான் கஷ்டப்பட்டு தாக்குனாலும் ஓரியன் கொஞ்சம் கூட நகராம இருக்கு. இது எப்படி நடக்கு? ஸ்ட்ரைக்கர் அட்டாக் அத ஒண்ணுமே பண்ணல பாத்தியா? எனக்கும் தெரியுது. ஆனா ஏன் அப்படி? அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க குழந்தை? அவனை தாக்கு மாசமோனே. நீ என் கூட பேட்டில் பண்றதா நினைச்சுக்கோ. அவனை தாக்கு. கொஞ்சம் இரு. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். என்ன பார்த்து கத்துக்கோ. கோ ஸ்ட்ரைக்கர். ஓ, ஸ்ட்ரைக்கர் அந்த ஸ்லோப் வழியா போய் அந்த வேகத்தை அதை அதிகப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மாறி மாறி எதிரி மேல பராஜ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னது இது? வாய்ப்பே இல்ல. ஸ்ட்ரைக்கர் ஏற்கனவே அதை பயங்கரமா அட்டாக் பண்ணிருச்சு. ஆனா எதனால அந்த பேயோட ஸ்பீட் குறையவே இல்ல? இங்க என்ன நடக்குது? ஃபேண்டம் ஒராயன் பிடி. கண்டிப்பா அந்த பேய பத்தி நமக்கு தெரியாத ரகசியம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இதனால என்னோட இந்த அட்டாக் வேலை செய்யல. அத விடாம தாக்கு. ஏதா புதுசா முயற்சி பண்ண குழந்தை. என்ன சொன்ன? என்னோட ஓரையனை நீ எத்தனை தடவை இதே மாதிரி தாக்குனாலும் அது எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு புரியலையா? எதனால அப்படி சொல்ற? அந்த பேல பேரிங்ஸ் இருக்கா? பேரிங்ஸா? அது என்ன? ஓரியனோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப்க்குள்ள பேரிங்ஸ் இருக்கு. ஃப்ரீ ஸ்பின்னிங் ஆக்சுவல்குள்ள இருக்கிற பேரிங்ஸ் தான் இந்த பேவை எதை எப்படி தாக்குனாலும் அதோடைய வேகம் குறையாம பாத்துக்கிட்டு இருக்கு. இத வச்சுதான் கொஞ்சம் கூட ஃப்ரிக்ஷனே இல்லாம ஓரியனால பேட்டில் பண்ண முடியுது. ஃப்ரிக்ஷனே இல்லாமையா? ஆமா, ஃபேண்டைன் ஓரைன்ல இருக்கிற பிடி
பிக்கு அர்த்தம் என்னன்னா பேரிங் டிரைவ். ஜீரோ ஃபிரிக்ஷன் இருந்தா என்ன ஆகும்னு சொல்லு. ஒரு பே அட்டாக் வாங்கினா அதோட வேகம் கண்டிப்பா குறையும். ஒரு பே அட்டாக் பண்ணும்போது அதனால ஏற்படுற ஃப்ரிக்ஷனும் அதோட அந்த ஸ்டேடியம்னால ஏற்படுற ஃப்ரிக்ஷனும் தான் காரணம். இப்படிதான் அட்டாக் வேலை செய்யும். ஒரு பேக்கு ஃப்ரிக்ஷனே இல்லனா அதை தோக்கடிக்கவே முடியாது. ஃபேண்டம் ஓராயினை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடந்தாலும் எப்பவுமே ஒரே வேகத்துல தான் சுத்தும். என்ன சொல்ற? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா பாருங்க, ரயனோட வேகம் லான்ச் பண்ணதுல இருந்து குறையவே இல்ல. இது இப்படியே போச்சுன்னா ஸ்ட்ரைக்கரோட சக்தி குறைஞ்சு கண்டிப்பா மேசமோனே இதுல தோத்து போயிருவான். இந்த பேட்டில் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏ மேசமோனே, ஏதாவது பண்ணு. நான் தான் இங்க பேட்டில் பண்ணிட்டு இருக்கேன்ல, ப்ளீஸ் பேசுறத நிறுத்து. என்னோட பயணத்துல நான் எல்லா விதமான பேட்டில்ஸையும் செஞ்சிருக்கேன். சமமா இருக்கிற இந்த மாதிரி நல்ல ஸ்டேடியம்ல மட்டும் இல்ல, இதை விட இன்னும் மோசமான ஸ்டேடியம்ஸ்லயும் நான் போட்டி போட்டிருக்கேன் தெரியுமா? சில நேரங்கள்ல உருகுற பனியில போட்டி போட்டிருக்கேன். சில நேரங்கள்ல கொதிக்கிற பாலைவனத்துல நான் போட்டி போட்டிருக்கேன். ஒவ்வொரு பேட்டிலையும் நான் ஒவ்வொரு புது விஷயத்தை கத்துக்கிட்டே தான் முன்னேறி வந்திருக்கேன். அதுதான் இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப்போடைய முக்கியத்துவம். நம்ம போட்டி போடுற ஸ்டேடியம் எப்படி இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் டிப் எப்பவும் அது சுத்துறதை நிறுத்தாது. அது இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் தோக்கடிக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான். என் எதிரி சோர்ந்து போனதும் அவன் கதையை நான் முடிச்சிடுவேன். இப்போ ஒண்ணு அதுதான் பண்ண போறேன். வாவ், ஸ்ட்ரைக்கர்! அட்டகாசமா ஓரையன் இப்போ ஸ்ட்ரைக்கரை தாக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்ட்ரைக்கரை பின்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கேன். அது பாருங்க, ஸ்ட்ரைக்கரால அதை தாக்கு பிடிக்க முடியல. கிறிஸோட பேஸ் ஸ்டாமினா டைப் தானே. இங்க என்ன நடக்குது? அது சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பயன்படுத்தி சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸை உருவாக்குது. அதோட அந்த எனர்ஜி ரிங்ல இருக்கிற சக்தி அதோட அட்டாக்ல பயங்கர பவர் கொடுக்குது. ஓரேனுக்கு நல்ல ஸ்டாமினா மட்டும் இல்ல, கூடவே அட்டாக் பண்ற சக்தியும் இருக்கு. நல்லதுக்கு இல்ல. மேசமோனே, நீ என்ன பண்ற? உன்னை ஒரு வழியா அவன் தாக்க ஆரம்பிச்சிருக்கான். திரும்ப பலமா தாக்கு. இப்ப எதுக்காக அவனை திருப்பி தாக்க சொல்ற? மேசமோனே என்ன தாக்குனாலும் ஓரி எனக்கு ஒன்னும் ஆகல. நீ மேட்ச பாத்துட்டு தானே இருக்க. வேற வழி இல்ல, அட்டாக் பண்ணி தான் ஆகணும். தாக்கணும், தாக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் எல்லாரும் பேட்டில் பண்ணணும். போட்டியை ஜெயிச்சிட்டு மேசமோனே. இந்த போட்டியில ஜெயிச்சாதான் நீ ஒரு லெஜெண்டரி பிளேடர். அதனால பின்வாங்காம கடைசி வரைக்கும் போராடு. நான் பின்வாங்க போறேன்னு யாரு சொன்னா? என்னால நேருக்கு நேரா மோத முடியாம இருக்கலாம், ஆனா ஸ்ட்ரைக்கர், இதை நாம முயற்சி பண்ணலாம். நல்ல யோசனை. ஒரு வாட்டி அதை பறக்க விட்டானா கண்டிப்பா அதால மறுபடியும் இவனுக்கு பிரச்சனை வராது. அதேதான் மேசமோனே, இத ஜெயிச்சிடு. ஓகே, வித்தியாசமா ஏதாவது பண்ணாதான் ஜெயிக்க முடியும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. தாக்கு ஸ்ட்ரைக்கர்! அத தாக்கு! ஸ்பெஷல் மூவ், ஃபிளாஷ் ஆஃப் லைட்னிங்! ஸ்ட்ரைக்கருடைய ஸ்பெஷல் மூவ் மின்னல் மாதிரி தாக்கி இருக்கு. ஓரியன் கதை முடிஞ்சுதா? ரொம்ப நல்லா பண்ற. அவனை பறக்க விடு. என்ன இப்படி ஒரு பவரா? பரவாயில்ல, இருந்தாலும் நான் இவன் கிட்ட தோத்து போக மாட்டேன். இந்த போட்டியில நான் கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன். ஒருவேளை நான் இந்த போட்டியில தோத்துட்டா அப்புறம் என்னால இந்த உலகத்துல நிம்மதியா இருக்க முடியாது. அடுத்து என்ன? நான் எங்க இருந்தாலும் சரி, எனக்கு எதிராக யார் இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். நான் தோக்க மாட்டேன். என்ன? மேசமோனேவோட ஸ்பெஷல் மூவ அது டேக்கிள் பண்ணிடுச்சா? ஓரேனோட ஃபியூஷன் வீல் மாறி இருக்கு. என்ன? அந்த பே பேட்டில் அப்போ மாறி இருக்குன்னு சொல்றியா? அப்போனா அதுக்கு அர்த்தம் என்ன இது? எனக்கே தெரியாத பவர் எனக்குள்ள இருந்து வருது. இந்த எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுதான் கான்ஸ்டலேஷன் ராயன். கதையை முடிச்சிடு. ஃபேண்டம் ஓராயன்!
இந்த 4 சீசனோட கடைசி லெஜெண்டரி பிளேடர் இவனே தான். இவன் கிட்டதான் அந்த வின்டர் கான்ஸ்டலேஷன் பே இருக்கு. ஆனா யூனிகார்ன் கான்ஸ்டலேஷன் பே கிடையாது. வாய்ப்பே இல்ல. நாம இவ்வளவு நேரம் கவனிக்கவே இல்லை. அப்பதான் அந்த லெஜெண்டரி பிளேடர்